ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு இட்லி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு. தேவையான உப்பு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிகட்டிட்டு இந்த கொள்ளை போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். இட்லி ஊற்றுற அளவுக்கு தண்ணி திட்டமாக ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். புளிக்க வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். தோசை வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி தோசையை ஊற்றிக்கலாம். நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். இப்போது எண்ணெய் தடவி ஒரு தட்டில் இட்லி ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணும். இதேமாதிரி எல்லா மாவும் ஊற்றி வச்சிடலாம். நல்லா வேகணும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைய உடம்புக்கு நல்லது. உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஹெல்த்தியான ஃபுட்டு. வச்சிடலாம், வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்துலாம். குத்தி பார்த்தா கத்தியில் ஒட்டாது, நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்கு. இது வந்து கார சட்னி, பூண்டு சட்னி, அதேமாதிரி சட்னி செட் ஆகும். ஏற்கனவே நம்ம சேனலில் சொரக்காய் தோசை போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.